Hi friends, welcome to my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய வெங்காயம் தக்காளி சட்னி தான். இது வந்து ரோட்டு கடையில் வைக்கிற ஸ்டைலில் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகா வத்தல், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அரைச்சது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பரபரன்னு அரைக்கணும். இது வந்து நம்ம குழம்பு வைக்கக்கூடிய மல்லிப்பொடி இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சுட்டு இந்த ஜாரையும் வந்துட்டு நல்லா அலசி ஊற்றிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கட்டியானாலும் வச்சுக்கலாம், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்துட்டு கொதிச்சதுக்கப்புறமா கிண்டி தான் பாருங்கள். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இது வந்து தோசை, இட்லிக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.